ரன்னிங் பண்ணும்போது வயித்துல குத்துற மாதிரி பெயின் வருதா? அதை தான் ஸ்டிச் பெயின் அப்படி இல்லைன்னா சைட் ஸ்டிச்னு சொல்றாங்க. இது எதனால வருது, இதை எப்படி ரெக்கவரி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா புவர் வார்ம் அப். வார்ம் அப் இல்லாமல் ரன்னிங் பண்ணுனா இந்த மாதிரியான பெயின் கண்டிப்பாக வரும். செகண்ட் என்னன்னா புவர் பிரீத்திங் பேட்டர்ன். நம்மளோட பாடியில் டைஃப்ரம்னு மசில் இருக்கு, அதுதான் பிரீத்திங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மசில் வீக்காக இருந்தால் கூட இந்த மாதிரியான பெயின் கண்டிப்பாக வரும். தேர்ட் என்னன்னா ரன்னிங் ஆஃப்டர் ஈட்டிங். நல்லா சாப்பிட்டுட்டு 1-2 மணி நேரத்துக்குள்ள நம்ம ரன்னிங் ஓடனா இந்த மாதிரியான பெயின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபோர்த் என்னன்னா அப்டாமின் மசில் வீக்னஸ். அப்டாமின்ல டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் பப்ளிக் மசில் இருக்கு, அது வீக்காக இருந்தால் கூட இந்த மாதிரியான பெயின் கண்டிப்பாக வரும். ஃபிஃப்த் என்னன்னா ஃபாஸ்ட் ரன்னிங். நம்ம ஸ்டார்டிங்லேயே இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக ஓடிடும், இதனால கூட இந்த மாதிரியான பெயின் வரும். ரன்னிங் பண்ணும்போது இந்த மாதிரியான பெயின் வந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்னா, சடனாக ரன்னிங் பேஸை கம்மி பண்ணிட்டு ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுங்க. அப்புறம் எந்த இடத்துல பெயின் வருதோ அந்த இடத்துல ஜென்டலாக ரப் பண்ணுங்க. லாங் டைமாக ஸ்டிச் பெயின் எப்படி ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங். வீக்லி 2 to 3 days ஆட்டு கோர் மசிலை டார்கெட் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். செகண்ட் என்னன்னா ரன்னிங் ஓடும்போது ஸ்லோ பேஸாக ஸ்டார்ட் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா சாப்பிட்ட உடனே ரன்னிங் ஓடாமல் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் ரன்னிங் ஓடுங்க. சாப்பிட்ட உடனே ரன்னிங் ஓடினா எதனால இந்த பெயின் வருது, ஃபுட்டுக்கும் ஸ்டிச் பெயினுக்கும் என்ன ரிலேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.